தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜனநாயகன் படத்திலிருந்து 2வது சிங்கிள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு டீகோட் பண்ண போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோட்டில் விஜய் அவர்கள் மக்களை சந்திச்சாரா? எந்த அளவுக்கு மாசான கிரௌட் அங்கே கூடுச்சுன்னு ஃபுல்லாக நம்ம பார்த்துருந்தோம். அந்த மக்கள் சந்திப்பு முடிஞ்ச அடுத்த சில மணி நேரங்கள்லேயே இந்த பாட்டு வெளியிடணுன்ற மாதிரி தான் முடிவு பண்ணி வெளியிட்ட மாதிரி இருக்கு. இந்த தாவேக்காவோட கட்சி பாடல் கேட்டிருக்கீங்களே, அந்த பாட்டை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டி சாங்னா இந்த சாங்கை சொல்லலாம். ப்ரோ, சினிமா பாட்டுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், லிரிக்கல் போர்ஷன்லாம் பார்க்குறப்ப கட்சி சாங் மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பாட்டுக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரே வரலாறு அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. இந்த லிரிக்கல் வீடியோ இருக்குல்ல, இதுக்கு ஃபுல்லாக மியூசிக் பண்ணிடுறது வேறு யார்? படத்தோட கம்போசர் அனிருத் அவர்கள் தான். லிரிக்ஸ் இந்த முறை எழுதியிருக்கிறது விவேக் அவர்கள். அவரோட வார்த்தைகள் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கட்சி பாட்டு கனெக்ட் எதுக்கு சொன்ன தெரியுதா? ஓகே, இதில் வோக்கல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா விஷால் மிஸ்ரா அண்ட் அனிருத் அவர்கள் இன்னும் இவங்க கூட சேர்ந்து நிறைய பேரும் பாடியிருக்காங்க. அந்த பாட்டோட டெப்த் இருக்குல்ல, அதை வோக்கல்ஸில் நல்லா கொண்டு வரணுன்றது தான் ஒரு டீமே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அதுவும் அனிப்ரோ வேற ஸ்டார்லாம் ஏந்துற மாதிரி, ராக் ஸ்டார்னு அந்த பேரை போட்ட மாதிரி ஒரு ஜாக்கெட்லாம் போட்டு வராப்புல, அதெல்லாம் பார்க்குறப்ப ரைட்டு தரமான சம்பவம். அவரோட போர்ஷன் சார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த பாடல் வரிகள் இருக்குல்ல, இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லிரிக்கல் வீடியோவில் பிளேஸ் ஆயிருந்த சில காட்சிகளை பற்றி பேசுகிறோமே. நான் திரும்பி தெளிவாக சொல்லிடுறேன், நான் டிவிகே சப்போர்ட்டு, டிஎம்கே சப்போர்ட்டு, ஏடிஎம்கே அது இதுன்னு பார்ட்டி முத்திரையே குத்தாதீங்க. எல்லா கான்டென்ட்டையும் நியூட்ரலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் என் மனசில் தோணுனதை ஓப்பனாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரியாக இருக்க தப்பாக இருக்கலாம், இந்த மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டு. இதுலேயும் விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு மேலே தான் நிற்கணுமா? இதை பண்ணாதீங்கன்னு அந்த பார்ட்டி சேர்ந்து பலமுறை கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இவங்க படத்துலேருந்து ஒரு பாட்டு வெளியாகுதுன்னா அதில் இவங்க குறைஞ்சபட்சமாக அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா இல்லையே. விஜய் அவர்கள் வண்டியில் வர மாதிரி காட்டுறாங்க ஒரு ஃப்ரேமில். அப்படியே கட் பண்ணிங்கன்னா எல்லா பில்டிங் மேலே ஏறி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது ஓகே ஓரளவுக்கு. இதே நிஜத்தில் பார்த்தீங்கன்னா பில்டிங்கை விட்டுருங்க, மரம், மின்கம்பு இது மேலே ஏறி நின்று பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. பக்கத்தில் ஒரு செல்ஃபோன் டவர் ஒன்று காமிப்பாங்க, அங்கே மட்டும் தான் ஆள் இல்லை மேலே, மற்றபடி எல்லா இடங்களையும் சுற்றி ஆட்கள் தான். அதுவும் இல்லாமல் இந்த அரசியல்வாதிகளுக்கு பொதுவாக ஒரு விஷயம் இருக்க பாருங்கள், கட் அவுட் அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டில் நீக்கமர நிறைஞ்சிருக்க ஒன்று. சரி, அரசியல் சார்ந்து புதுசாக ஒன்று பண்ண வராரு விஜய் அவர்கள் நம்பிட்டு இருந்தோனாக்கா, கட் அவுட் அரசியலை அவரே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இவர் சொன்ன அந்த படக்கூடி கேட்காம இருக்க போகிறாங்க. எதுக்கு இது போல் கட் அவுட்டை வச்சு அது சார்ந்து எல்லாருமே ஆகா ஓகன்னு கத்துறா மாதிரி? எனக்கு இது புரியல. அரசியல் நிகழ்வு சார்ந்து மட்டும் இல்லை, எந்த ஈவெண்ட் சார்ந்து கட் அவுட் வச்சாலும் அது தப்பாக தான் கருதப்படும். ஏன்னா பப்ளிக் நடந்து போகிற இடம், அந்த இடங்கள் சார்ந்து இவ்வளோ பெருசு நீங்கள் வச்சு விட்டீங்கன்னாக்கா என்ன ஆகுறது? டிவிக்கே பற்றி மட்டும் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எல்லா கட்சிகளையும் எல்லா கட் அவுட் இருக்கிற நபர்களும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஆகா ஓகோன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் கட் அவுட்டை, ஆனால் அது விழுந்து யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா உச்சி கொட்டிக்கிட்டு இருப்போம். அது செய்தியாக கடந்து போயிடுவோம். நம்ம வீட்டில் ஒரு உயிர் போச்சுன்னா தான் அந்த வழி நம்மளுக்கு தெரியும். ரைட்டு. அடுத்து இந்த ஒரு பாட்டை ஒரு பிரச்சார பாடல்னு சொன்னல, அதை நம்மளுக்கு கரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நிறைய ஃப்ரேம் உள்ளே வருது. உதாரணத்துக்கு இந்த ஃப்ரேமு கொடி பார்த்தீங்களா, நல்லா பறகுதா? யாரோட முகம்? விஜயர்கள் முகத்தை பொறிச்சபடியே அந்த கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த காட்சியவும் இந்த பாடல் வரிகளையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்மார்க் பிரச்சார பாட்டு இது நீங்களே ஒத்துப்பீங்க. இந்த ஜீப் ஒன்றத்தில் வர மாதிரி விஜயர்களை காட்டுவாங்க. நம்பரை நோட் பண்ணிங்கன்னா TN43Kன்னு ஆரம்பிக்குங்க, 0907 சொல்லிட்டு முடியும். TN43னா நம்ம ஊட்டி சைடு தான் சொல்லுவோம், அந்த ஆர்டிஓ சரௌண்டுக்குள்ளே வர்றது தான். ஸோ இந்த படத்தோட ஒரு போர்ஷன் கதைகளும் மேபி அந்த பக்கம் இருக்கலாமோன்னு ஒரு சின்ன ஹிண்ட்டை மட்டும் இந்த ஃப்ரேம்லேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியுது. அடுத்தபடியாக இந்த ஒரு ரெஃபரன்ஸ் எத்தனை பேர் அந்த பாட்டில் கவனிச்சிங்கன்னு தெரியல. விஜய் அவர்கள் தான் நிறைய பேர் போகிறாங்க, அப்படியே ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க, பார்த்தா இந்த லுக்கு கிடைக்கும். எந்த லுக்கு ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு கோபத்தோட உச்சிக்கு போனாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கா? அந்த படம் ரிலீஸ் ஆகாம ஆவாதான்னு பல பேர் ஏங்க வச்சா ஞாபகம் இருக்கா? விஜய் அவர்கள் தேடி போன விஷயம் ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்டாக அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் தான் தலைவா. அந்த டைட்டில் காலில் வரும் பாருங்க, அந்த ஒரு ஷேப்பை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க, ரெஃபரன்ஸாக எடுத்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்த ஒரு செல்ஃப் ரீக்ரியேட் மூமெண்ட் சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. அதான் விஜய் அவர்கள் அவர் செல்ஃபி வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்தாலே அதானே ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில். அந்த விஷயத்தை அப்படியே இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க.
அப்படியே இந்த டிவிக்கு மக்கள் சந்திப்பு சார்ந்து நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது ஒரு பாட்டாக எடுத்து அப்படிங்க இருக்கும் விஷுவல்ஸாக. அப்படிதான் இது ஃபுல்லாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. பிரச்சார வாகனம் மேலே ஏறி விஜய் அவர்கள் செல்ஃபி எடுக்கிறது, அதை அப்படியே இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதான் சொன்ன பாருங்க, ஈரோட்டில் எடுத்தார்ல விஜய் அவர்கள் செல்ஃபி, அந்த வீடியோ பல பேரும் பார்த்துருப்பீங்க. செல்ஃபி வீடியோ லிட்ரலாக அதை அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. D2 கண்ணகி சதுக்கம் காவல் நிலையம், இந்த போர்டு தெரியுதா? என்ன இதில் குழப்பம்னா, இந்த D2 அப்படின்றது நம்ம அண்ணா சாலை ராயப்பேட்டை ஏரியா இருக்குல்ல, அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை குறிக்கிறதா இருக்கும். ஓகேவா? இன்னொரு பக்கம் இந்த கண்ணகி ஸ்கொயர் நம்ம பெருசாக இங்கே பார்த்துருக்க மாட்டோம் சதுக்கம், ஆனால் கண்ணகி நகர் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா துரைப்பாக ஏரியா இருக்கு பாருங்க, கண்ணகி நகர், அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ D2னா அண்ணா சாலை சென்னை தான். கண்ணகி நகர், கண்ணகி ஸ்கொயரை கண்ணகி நகராக நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னாலும் எக்ஸாக்டாக சென்னை தான் வருது. ஸோ சென்னையில் இந்த படத்தோட முக்கால்வாசி போர்ஷன் இருக்குன்ற மாதிரி தான் இந்த ஒரு போர்டை வச்சு நாம புரிஞ்சுக்க முடியுது. ஹாலிவுட் படங்கள் பார்த்து அதுவும் DC ஃபேன்ஸாக இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஃப்ரேமை பார்த்ததுமே எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணிருக்கோம். சூப்பர்மேன் ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு அல்டிமேட் ஃப்ரேமு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதுல, அதை அப்படியே கொண்டு ரிசம்பிளாக இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக டைட்டில், இந்த படத்தோட டைட்டில் இருக்குல்ல, இதை அப்படியே நம்மக்கிட்ட காட்சியாக காட்டுற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேமை கொடுத்துருக்காங்க. இது வேற லெவல் ஃப்ரேமுங்க. அதாவது மக்களோட நம்பிக்கை, ஜனங்களின் நாயகன், இந்த விஷயம் குறிக்கிற மாதிரி தான் இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் சேர்னு பார்க்காதீங்க, அரியணைன்னு பாருங்கள். சிஎம் சீட்டு அதுதானே ஃபுல்லாக இவ்வளோ பூரா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சீட்டை துச்சமாக மதித்து விஜய் அவர்கள் காலை மேலே தூக்கி வச்சிருக்காம இருக்கிறதுலாம் கொஞ்சம் அதுக்கான மரியாதையை கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு ஐயப்பாடு ஏற்படும். அதாவது நாங்கள் கெத்து அதுன்னு சொல்லிக்கலாம் சினிமாவில், பட் அரசியலில் மக்கள்கிட்ட இருந்து ஓட்டை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த சீட்டில் அமர்ந்த பிற்பாடு நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். வேர்ல்டு கப்பை வாங்காத அன்றைக்கி தாங்க தெரியும் அந்த வேர்ல்டு கப் மேலே காலை போட எவ்வளோ கோவம் வரும்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயத்தை இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. அவரோட அதீத கான்ஃபிடன்ஸை காட்டுறதோ இல்லைனா மற்ற விஷயங்கள் சார்ந்து காட்டுறதோன்றதை நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் என் மனசில் தோன்ற விஷயங்களை பார்த்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பாடல் வரிகள் சார்ந்து சொல்கிறேன். இல்லை வேற என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் இருக்கார்ல, ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோ விஜய் அவர்கள், அவரோட அந்த பர்டிகுலர் கேரக்டர் இருக்குல்ல, ஏதோ தளபதி வெற்றின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, வெற்றி வந்து சம்திங் ஏதோ கேரக்டர் நேம் சொன்னாங்க, என்னால் அது இன்னும் கரெக்டாக பிடிபட முடியல. அந்த ஒரு கேரக்டர் சார்ந்து மக்களோட அபிமானம் எந்த அளவுக்கு எல்லாம் அந்த ஒரு தலைவனுக்காக இயங்குறாங்க, இது எல்லாத்தையுமே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு. படத்தில் நீங்கள் விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் நேசிக்கிற ஒரு அதிகாரம் படைச்சவரா, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பார்க்கலால, அதை மனசில் வச்சு பாடல் வரிகளோட ட்ராவல் பண்ணுங்க. இந்த பாடலோட ஆரம்ப வார்த்தைகள், பாடல்னு சொல்ல முடியாத வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் சாங் டச் வந்துருச்சா? ஓகே. ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, அவன்தானே ஜனநாயகன். இது எக்ஸ்பிளனேஷனே வேணாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்று, அரசியல் அரங்கில் விஜய் அவர்கள் பேர் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கோ இல்லையோ, ஆனால் சினிமாவில் இன்னும் நூற்றாண்டுகள் கடந்தாலும் விஜய்ன்ற அந்த பிராண்டோட பேர் இருக்குல்ல, அது அழியாமல் நிற்கும், அதில் மாற்ற கருத்து இல்லை. நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது, தரவன் தான் தரமானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எலெக்ஷனில் யார் வேணாலும் போட்டி போடலாம், ஆனால் யார் ஜெயிக்கணுன்றதை மக்கள் தானே முடிவு பண்ணுறாங்க. அப்படி மக்கள் முடிவு பண்ணுற இடத்துல இவர் இருக்கார். நிறைய பேர் கண்டஸ்டன்ஸாக இருந்தாலும் அதில் தரமான ஒருத்தர் தான் இவர் தானே. அந்த பாடலில் கிட்டத்தட்ட டிவிக்கே பார்ட்டி பாட்டு மாரி தான் இதை விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா உன் பெயரை கேட்டாலே உடல் உறைஞ்சே போகும், விழி திரையில் பார்த்தா மனம் கரைஞ்சே போகும். அதான் ஸ்க்ரீனில் விஜய்ன்ற அந்த பேர் வந்துச்சுன்னா தேட்டரில் அப்ளாஸ் எப்படி பறக்கும் ஞாபகம் இருக்குல்ல? FDFS வை பல பேருக்கு இருந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதை தான் இங்கே ரெசம்பிள் பண்ணுறாங்க. நீ தூணா நின்னா ஒரு இனமே வாழும், தமிழினத்தை சொல்கிறாங்க. நீ தூரம் போனால் எங்கள் உயிரே போகும். இது நல்ல ஒரு கனெக்டுக்குள்ளான வார்த்தைகள் தான். அதாவது டிவிக்கு கேடர்ஸ்க்கும் விஜய் அவர்களுக்கு இடையில இருக்க பாண்டிங் இருக்குல்ல, அதை சொல்கிற மாதிரி தான் இந்த வார்த்தைகள் இருக்குது. இது மக்களோட வார்த்தைகள் நினைக்காதீங்க, கேடர்ஸ் மத்தியில் இருக்க வார்த்தையெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம். உனக்கே ஒரு யுத்தம் இனியே, வேற ஒன்றும் இல்லை, அரசியல் களம் தேர்தல் வருதுல, அதைத்தான் சொல்கிறாங்க யுத்தமா. உயிரே உடல் ரத்த துளியே, வருவேன் ஒரு பக்க துணையே, உயிரின் உயிரே. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது விஜய் அவர்களை மக்கள் தாங்கி பிடிக்கிறாங்கன்ற விஷயத்தை தான் அங்கே கன்வே பண்ணுறாங்க. அழியாது இந்த வாளின் கதையே, முடியாது இந்த ரத்தக்கரையே. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அரசியல் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் அப்படியே ஒயிட் ட்ரெஸ்ஸாக போய் பதவியில் ஏற்க முடியாது. அது எந்த அளவுக்கு கரைக்குள்ளானதாக மாறும், எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வரும், கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. அதாவது அரசியல் காலத்தில் விஜய் அவர்கள் இருக்கிற வரைக்கும் மற்ற பார்ட்டிஸோட தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க பயத்தில் இருப்பாங்கன்ற மாதிரி, அவங்க இருக்காங்களோ இல்லையோ பட் இருப்பாங்கன்ற மாதிரி தான் இந்த வார்த்தைகள். இதுக்கப்புறம் இவன் வெறி உறங்காது, இவன் கொடி இறங்காது, இவன் முடி வணங்காது, புயல் தலை கோதாது. அதாவது சிங்கம் வருது அப்படின்னா வேட்டையாடு தான் வரும், அது ஒன்றும் உங்கள் தலையை கோதறதுக்கு வராதுல்ல, அந்த விஷயம் தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க.
ஸோ விஜய் அவர்களை சிங்கமா அவரே மேடையில் சொன்ன விஷயம் மறந்துருக்க மாட்டீங்க. முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாது, இவன் புகழ் அழியாது, சிங்கம் இரையாகாது. சிங்கம் கரெக்டாக வார்த்தையை அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அசியூம் பண்ணதை முதல்ல என்ன பார்த்தீங்களா, முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. அரசியலில் இவரை விட எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இன்னும் பல பேர் இருக்காங்க, சாதிச்சவங்களும் பல பேர் இருக்காங்க அரசியலில். இவர் கனவு கண்டுட்டு இருக்க சீட்டில் இப்போ சிட்டிங்கில் ஒருத்தர் அமர்ந்துட்டோ இருக்காப்புல. இந்த பக்கம் நீங்கள் அரசியலில் வேணா இவர் நீங்கள் ஜூனியராக பார்க்கலாம், அதை மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரம் சினிமாலையும் இவருக்கு போட்டி இருந்திருக்காங்க. வீழ்த்தவே முடியாத ஸ்டார்னு இங்கே யாருமே கிடையாதுங்க. அந்த உண்மையை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதை சொல்கிறதுனால ஐயோ உனக்கு வந்து விஜயை பிடிக்காதனால இப்படி பேசலாம் சொல்லாதீங்க மக்களே. சினிமா ரங்க பொறுத்த வரைக்கும் விஜய் வெர்சஸ் அஜித் இந்த ரைவல்ரி யாரும் மறந்துட முடியாதுல்ல, அவங்களுக்குள்ளே கிடையாது, ஃபேன்ஸ் மத்தியில் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கலான்றத உங்கள் கையிலே விட்டுற மக்களே. கோடி மாலைகள் நீயும் எங்கே போன போதும் போகும் வழியே என் விழியே ஒரு மழையாக தெரிக்கும். அதுமாதிரி உண்மைதாங்க இது. விஜய் அவர்கள் எங்கே போனாலும் அவர் தான் அங்கே மையமே. அவர் சுற்றி தான் எல்லா மாயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை இங்கே தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த போர்ஷன் பாருங்கள். தந்த சந்தோஷம் நாங்கள் நன்றி சொல்லும் நேரம், எங்கள் மனமே உங்கள் தினமே, உன்னை தினமே எங்கள் கனவா சுமக்கும். சமலம் இல்லை இது. முதல்ல இல்லை பாருங்கள். இதில் தந்த சந்தோஷம் அப்படின்றது இவர் சினிமா படங்கள் மூலமாக நடித்து நாம் நிறைய நேரம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார்ல, அதுக்கு நன்றி சொல்கிற நேரம் இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதில் ஒரே ஒரு முரண்பாடு இருக்குது. சந்தோஷம் கிடைச்சதெல்லாம் ஓகே தான், ஆனால் டிக்கெட்டு காசு வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒத்துக்கிட்டே ஆகணும். விஜயர்கள் மேலே எல்லாருக்கும் மரியாதை இருக்க தான் செய்யுது. ஆனால் அவரோட ப்ரொஃபஷன் சார்ந்து எல்லாருக்கும் தெரிய வந்திருக்காப்புல சினிமான்ற ஒரு விஷயத்தை வச்சு. அப்படி இருக்கிறப்ப ஃப்ரீயாக கொடுத்த விஷயம் இல்லை அது. அந்த சந்தோஷம் கிடைச்சது. சொல்லுங்க, ரைட் விடுங்க. அடுத்து, ஒரு யுகமே காணாத மக்கள் மன்னன் பிறந்தாரு, தமிழ் மண்ணின் தரமானவன் தளபதி. இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நீங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எதுக்கு ப்ரோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க ஒரு யுகம்னா எத்தனை வருஷம்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியல. தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லாமல் இருந்திருக்காங்க. நீங்கள் ஆக ஆகோன்னு போற்ற தகுந்த நிறைய தலைவர்கள் நம்ம பாஸ்டில் பார்த்துட்டோம். அப்படி இருக்கிற ஒரு யுகமே காணாத தலைவன்ற மாதிரிலாம் சொல்கிறது சினிமா தரமான விஷயம். நான் தான் அதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நம்மளை எதிர்பார்க்க வேண்டியது வேற என்ன, இந்த புல்லட்டில் தெரிச்சிட்டு வரதில்ல அந்த ஒரு டேட்டு ஜனவரி 9 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போதில், அந்த நாளை முன்னிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்னதான் விஜய் சாரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, FDFS போகிறோம் அப்படின்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட கடைசி படம் அதை நினைக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். பார்ப்போம், லைஃப் ஹஸ் டு மூவ் ஆன். பார்ப்போம். அன்னைக்கு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.